வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி சூரியன் இப்போ உங்கள் 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸ் இருக்கும். தொழிலும் கொஞ்சம் ஒரு எமோஷனான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது சூரியன் பயணிக்கிறது பார்த்திங்கன்னா சனி ஒரு தொழிலுக்காரகன், அது 8ல் அதிபதியுடைய ஒரு இதில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனம். ஏன்னா இந்த 8ல் இருக்கிற பிளானட்னாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக குடும்பம் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. இதே மூத்த சகோதரர்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நண்பராக ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்னால கொஞ்சம் பார்த்து நடக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 8ல் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம். அதில் என்னென்னா ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஸோ பரிவர்த்தனை இருக்குன்னு ஓரளவு பரவாயில்ல. 3 மற்றும் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் நிறைய பெரிய லெவலில் கொடுத்துட்றாங்க. அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும். நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. சொத்துக்களாலும் தந்தை தாயாரினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டென்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் எமோஷனாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான இப்போ எதுவும் புதிய முதலீடோ புதிய விஷயங்களோ பண்ணாமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சில நேரம் குழந்தைகளுடைய படிப்பு செலவு, ஸோ கொஞ்சம் மேற்படிப்புக்கான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்குற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சனி போகிறது இப்போது உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு எமோஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸஸாகவோ இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது 8ங்கிறதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா யார்கிட்டயாச்சும் பக்கத்தில் இருக்கணும், ஏதோ சாதாரண பேச போய் அவன் ஏடாவிடமா வேறு இடத்த போட்டு கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதனால் பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன ஒரு மன உளைச்சல் வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே இது செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கணும். ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு பரிவர்த்தனையிலிருந்து 9ல் இருக்கும்போது இப்போ தந்தையினாலும் உங்களுக்கு சுக்கிர தசையாக இருந்தாலும் நல்ல தந்தையினால் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ சுக்கிரன் அங்கேருந்து வந்துருச்சுனாலே டோட்டலாக அந்த பரிவர்த்தனை மாறிட்டோம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா 8ங்கிறதுனாலே ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியில் பார்த்திங்கன்னா புதன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் 11ல் செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா தாயார் மற்றும் தந்தையினால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் தசா புத்திகள் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மற்றபடி இது ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள், ஏன்னா தசாபுத்தியில் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களை மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் 8ல் இருக்காருங்க. ஸோ லக்னாதிபதி 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் பெரிய பாதிப்பு இருக்குமான பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அது 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவிட்டிலாம் பெருசாக அடிபடாது. ஸோ அதனால் ஒரு 13-15 நாட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் விஷயங்கள் அப்புறம் பார்ப்போம்.
ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனைகள். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஷஸ் வருது, பெரிய பாஸஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதெல்லாம் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்களில். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் விற்பனை, தாயாருக்கு உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன விஷயம்லாம் முதல்ல 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ஓரளவுக்கு வந்து படிப்படியாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 11ல் இருக்காருங்க. ஸோ 4 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும். தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திங்கள் ராகு. ஸோ ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? ராகு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கிற ராகு இப்போ வந்து குருடைய ஸ்தானத்தில் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மற்றும் 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது குழந்தைகள் எதிர்த்து பேசுறது, எமோஷனாக வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்திங்கன்னா சனி வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம்? சனி வந்து உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருந்தாலும் அது குருடைய சாதத்தில் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து வெளியில் எதையும் காட்டிக்கலானாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக, பெருசாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வாக்கு ஏதாவது இடவரமாக பேசுகிறது, நண்பர்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து உங்களுக்கு வந்து 2லிருந்து இப்போது அது வந்து சூரியனுடைய சாதனமும் 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஏதோ கண்டிஷன் போட்டு பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருந்து அது பரிவர்த்தனை இருக்கும்போது 2 மற்றும் 9 குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கண்டிப்பாக நடத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல ஒரு விஷயங்களுக்காக எந்த ப்ளஸ்ஸு மைனஸுங்க நான் நோட் பண்ணி வச்சு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை, அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள், ஸோ குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும்
அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் போது மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள். சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் மற்றவர்கள்லாம் இருக்கும். அது தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம இருந்தாலும் இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.